இன்றைக்கி இருக்கிற சினிமா வந்து ஒரு வாரம் ஓடுற படம் 2 நாள் ஓடுற படமாக குறைந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல நாள் ஓடக்கூடிய திரைப்படங்களாக மாற்றுவது எப்படி என்பதை நீங்கள் முனைப்போடு செயல்படணும். உங்கள் கையில் தான் இருக்குது. அதே மாதிரி எல்லாரும் அமைச்சர் என் அன்பு சகோதரர் ராஜ்மோகன் அவர்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இன்னும் நிறைய இருக்குது, வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் ஒன்றும் அதை பற்றி பயப்படாதீங்க. நான் முதல்ல நானும் செல்வமணி சாரும் போகும்போது அவர் சொன்னானே, உங்களுக்கு என்ன கேளுங்கண்ணே, அதான் சொன்னார் அவர். அதனால் செய்கிற மனப்பான்மை இருக்கிற தலைவன் இருக்கிற வரையில் நம்ம கேட்காமையே செய்வாங்க. நம்ம கேட்டாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் கேட்காமையே நாங்கள் செய்வோன்ற தலைமை இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர், நான் தான் சொன்னேன். நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நானும் எத்தனையோ முதல்வர்களை பார்த்துட்டேன், போய் பார்த்துருக்குறோம், க்யூவில் நின்று பார்த்துருக்கோம், பார்க்க முடியாமையும் வந்திருக்கோம். ஆனால் திரு ஜோசப் விஜய் அவர்களை பார்க்கும்போது, எனக்கு முதல்வராக பார்க்கும்போது என்னால் பேச முடியல. கண்ணே, நான் உன்னை என்னன்னு கூப்பிடுறது அப்படின்னு. உண்மையிலுமே நான் உன்னை என்ன முதல்வர்னு கூப்பிடுறதா, ஐயான்னு கூப்பிடுறதா? அவர் இளம் வயதினராக இருக்கும்போது வந்து எனக்கு தெரியும் என்னன்னு கண்ணே கூப்பிடுறது அப்படின்னு. இப்போ சொன்னீங்க பாரு கண்ணேன்னு, அப்படி தானே, நான் உங்கள் கண்ணு தானே, என்னை கண்ணனே கூப்பிடுங்கன்னு சொன்ன ஒரே முதல்வர் இன்றைய எளிமையான நமது முதல்வர். உண்மையிலுமே நான் அப்படியே கண் கலங்கிட்டேன். யாருங்க அப்படி சொல்லுவான்? எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க அதிமுக விட்டு இங்கே வந்துட்டீங்கன்னாங்க. எங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளோதான். ஜோசப் விஜய் அவர்கள் நமது குடும்பம், அவ்வளோதான். அவர் கூட நம்ம நிற்காமல் வேறு எவையா நிற்பான்? நம்ம எல்லாரும் நிற்கணும். அவர் 41 பேரை வந்து பலி கொடுத்துட்டு பரிதவிச்சுக்கிட்டு இருந்த காலம், அடுத்த நாளே இதே இடத்துல இதே அரங்கத்தில் அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் பறந்து கொண்டிருக்கிறது. அப்பவும் நான் சொன்னேன், இந்த திரையுலகம் மட்டுமில்லை, நான் மட்டுமில்லை, அனைவரும் திரு ஜோசப் விஜய் அவர்களுடன் தான் நிற்க வேண்டும், அதுதான் நம்மளது கடமை என்று சொன்னேன். ஸோ இறைவன் சும்மா விடலை. 2 வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பித்து அது ஆட்சியை பிடித்த ஒரு சரித்திரத்தை உருவாக்கி மக்களிடத்திலே இப்படி ஒரு பேர். கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நம்ம வருஷம் வந்து ஸ்கூலுக்கு பணம் கட்டுவோம்ல மாமூல், அது இல்லை பிரதர், எனக்கு ஃபோன் வருது, வீட்டுக்கு வருது ஃபோனு, நீங்கள் வந்து பர்மிஷன் உங்களுக்கு ரெடி, வந்து வாங்கிட்டு போங்கன்னு. அந்த மாதிரி துறைக்கு ஒரு அமைச்சர் நமது துறையிலிருந்து வந்திருக்கிறாருன்னா ராஜ்மோகன் அவர்களுக்கு வாழ்த்துகள். ஏன்னா படிக்கிற குழந்தைங்க படிக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு லஞ்சம் வாங்குகிற கவர்மெண்ட் உலகத்தில் இருந்திருக்குன்னா அதுக்காக நம்ம வெக்கப்படணுமே தவிர, இன்றைக்கி அந்த நிலைமை மாறி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு ஃபோன் பண்ணுறான், ஒரு பில்டர் ஃபோன் பண்ணுறான், அண்ணே 5 பைசா செலவு இல்லாமல் எனக்கு பிளான் ஓகே ஆகிடுச்சுண்ணே. எப்பேற்பட்ட விஷயம்! உண்மை இது இன்னும் சிறப்பாக நடைபெற்று கொண்டே இருக்கும். அதற்கு ராஜ்மோகனை போன்ற மிகச்சிறந்த சிந்தனையாளர்கள், அவங்க வந்து அவர் அவ்வளவு கடினமாக உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கொடுத்துருக்கிற துறைகளை பாருங்கள். கல்வித்துறை இது சாதாரணமான விஷயம் அல்ல. எவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு துறை. ஒவ்வொரு துறையிலும் முதலமைச்சரை இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில் அவர் எந்திரிச்சு என்ன பண்ணுறாருன்னு தெரில பாவம். 6 மணிக்கு உட்காந்து என்னென்ன துறையில் என்னென்ன நடக்குது, என்னென்ன நடக்கணும், என்னென்ன அநியாயங்கள் நடந்தது, எதை சரிப்படுத்தணும், இதுக்கு எத்தனை பொருட்செலவாக நம்ம எக்கானமி என்ன, இத்தனையும் திங்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கிறாருன்னா அது திரு ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும்தான். நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கண்ணுறக்கம் இல்லாமல் பணி செய்து கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் நமக்கு புரிகிறது. ஏன்னா எனக்கு தெரியும் கவர்மெண்ட்டில் என்னென்ன, ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அத்தனை மீறி ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த அரசுக்கும், அதில் ஒரு அங்கமாக இருந்து அற்புதமாக செயலாற்றி கொண்டிருக்கும் நமது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல நாம் வந்து நம்மளுக்கு அது வேணும், இது அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும்னு.
இன்றைக்கி எல்லாம் தியேட்டரில் ஒரு ஷோ தான் ஓட்டுறாங்க. அட்லீஸ்ட் எந்த சின்ன படமாக இருந்தாலும் ஒரு 4 ஷோ ஓட்ட சொல்லணும். அது உங்களால் முடியும். ஒரு ஷோவோட ஒரு படத்தை கொலை பண்ணுறாங்க பாருங்கள், அதை மாற்றணும். அதுதான் மெயின். முதலையாவது ஒரு 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 30 தேட்டர் கொடுத்தாலும் 30 தேட்டருக்கு 4 ஷோ ஓடினா தாங்க ஏதோ ஒரு டைமில் அந்த படத்தை பார்த்து நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கணிக்க முடியும். ஸோ அந்த ஒரு நிலைமையை மாற்றினாவே சினிமா உருப்பிட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. இந்த தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் மிகச்சிறந்து விளங்க வேண்டும். அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களை சொல்லி இந்த மேடையில் அமைந்திருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய வாரிசு நம்ம டி. சிவா அவர்களும், நமது செல்வமணி அவர்களும், நமது தயாரிப்பாளர் இங்கேயே ஒரு மீட்டிங் போட்ட வேலையை முடிச்சிடலான்னு நினச்சி சொல்கிறேன். அதனால் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பிஆர்ஓ அப்படின்றவங்க ஒரு படத்தோட கடைசி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குற பங்கு உங்களோடது. ஒவ்வொரு திரைப்படமும் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சி, நீங்கள் கொடுக்குற உழைப்பு ரொம்ப அற்புதமானது. அதனால் இந்த சங்கத்தோட தேர்தல், இந்த விழாவில் கலந்துக்கிறதுல ஒரு எழுத்தாளர் சங்கத்தோட உறுப்பினராக, தலைவராக, இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட இயக்குனராக நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ இதிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தம்பி யுவராஜோட தலைமையில் இருக்கிற டீமுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உங்களுக்குள்ள ஒற்றுமையும் சந்தோஷமும் எப்பவும் நிலைத்து நிற்கட்டும். சங்கத்தை நல்லபடியாக பார்த்துக்குங்க. அடுத்த லெவலுக்கு சங்கத்தை கொண்டு போங்க. இது என்னோட வேண்டுகோள். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு மத்தியில் அமர்ந்து ரொம்ப மென்மையாக எல்லாரோடையும் நல்ல சிரிப்போட அன்போடு உட்கார்ந்து அத்தனை பேர்த்துக்கும் தோழமையோடு பழகிக்கிட்டு இருக்க அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். எல்லோரும் கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுகோள். ஸோ நாங்கள் எழுத்தாளர் சங்கத்துக்கு இப்போ தான் வந்திருக்கோம். எங்களோட குழு எங்களோட பொறுப்பை ஏற்று ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கும் சில கோரிக்கைகள் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் சுயநலமாக இங்கே கேட்காம உங்கள்கிட்ட நேரடியாக கேட்டுக்கிறோம். அப்புறம் இங்கே பொதுவாக கேட்க வேண்டியது என்னென்னா, திரைத்துறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தனியாக வீட்டுக்கு போய் உட்காந்தா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு யோசனையில் மூழ்கிக்கிட்டு இருப்போம். ஒரு திரைப்படம் எடுத்த தயாரிப்பாளர் அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு 1000 தடைகளும் பிரச்சனைகளும் இருக்குது. ஒரு படத்தை எடுத்த இயக்குனர் அந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் நிறையா இருக்குது. ஸோ நிறைய பிரச்சனைகள். அதாவது ஆக்சுவலி சிவா சார் சொன்னது கரெக்ட். என்னென்னா, இந்த 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 இண்டஸ்ட்ரியை புரிந்து கொண்ட ஒருத்தர் எங்களுக்கு அமைச்சராக கிடைச்சது, அதை முதல்வர் கொடுத்ததுக்கு உண்மையிலே பெரிய ஹாட்ஸ் ஆஃப் சல்யூட். ஏன்னா அவங்க தான் இதை தீர்க்க முடியும். நாங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆட்சிகளில் நாங்கள் எங்களோட கோரிக்கைகளை வச்சுருக்கோம். சிலது நிறைவேற்றிருக்காங்க, நிறையாது நிறைவேற்ற முடியல. ஏன்னா அதுக்கு அவங்க பக்குவமாக உட்காந்து பேசலை. இங்கே நீங்கள் எங்களுக்கு ஒரு குழு உருவாக்கி என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம். இங்கே அண்ணே ஒரே நிமிஷம். இங்கே எல்லாரும் பிழைக்கணும். படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போதே நாங்கள் வரி கட்டிடுறோம். ஆர்டிஸ்ட்லேருந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து எல்லாத்துக்கும் வரியை கொடுத்துட்றோம். ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே தடுமாறும் பொழுது வரி அரசாங்கத்திற்கு போயிடுது. ஆனால் அதை எடுத்த தயாரிப்பாளரோ எடுத்த இயக்குனரோ தேங்கி நிற்கும் போது அவனுக்கு வாழ்க்கை யார் கொடுக்கறது? அப்படின்றப்போ இங்கே பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் வாழ உரிமை இருக்குது. அப்போ அந்த வாழ உரிமையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு தான் அரசாங்கத்திட்ட நாங்கள் எங்களோட வரியை செலுத்தி ஒரு சல்யூட் அடிக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். அப்படின்னா எல்லாரும் பிழைப்பதற்கான வழியை அரசு உருவாக்குவதற்கு நீங்கள் திரைத்துறைக்கு ஒரு குழுவை உருவாக்கி அதன் மூலம் ஒரு 10 நாள் 15 நாள் எங்களோட டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் இருக்குது, எப்படி எல்லாம் அதை சரி பண்ணலாம். இங்கே எப்படி எல்லாரும் சார் சொன்னார்லப்பா, ஒரு போலீஸ்கார வர்றாரு, வேணான்னு சொல்கிறாரு, சல்யூட் அடிக்கிறாரு, யாரும் கேட்க மாட்டாங்க போங்கன்னு சொல்லல. அதே போல் ஒரு நாள் இங்கே திரைத்துறையில் எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் பிழைக்கிறாங்க, எல்லாரும் படம் ஓடுது, எல்லா இயக்குனரும் நல்லா இருக்காங்க, எல்லா தயாரிப்பாளர்களும் வீடு இருக்குது அப்படின்ற நிலைமை வரணும்னா அது இந்த காலகட்டத்தில் நடந்தால் தான். இந்த காலகட்டம் தான் அதுக்கு சரியான காலம். ஏன்னா எங்கள் எல்லாரோட விஷயத்தையும் உற்று நோக்கிற தெரிஞ்ச, ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்கில் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்ச ஒரு முதலமைச்சர் அங்கே உட்காந்துருக்கார். ஸோ அவர் மூலமாக தான் எங்களுக்கு இதில் விடிவு காலம் வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஒரு சாதாரண இயக்குனராக நான் அதை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இதுக்கு என்ன நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அதில் முதல்ல கூப்பிடுறால் என் பெயராக இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன். நன்றி, வணக்கம்.